இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தில் மகிழ்ச்சியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடும்போது இந்த நாளில் உங்களுடைய இருதயம் மகிழும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்துவார். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? தேவனை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் தேவனை தேடும்போது அதிசயங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்ச்சியாய் நிரப்பப்பட்டிருக்கும். அவரை தேடும்போது உங்களுடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக எல்லா பக்கமும் அடைப்பட்ட சூழ்நிலையில் காணப்படும்போது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஒரு சமாதானம் உள்ளத்தில் நிரம்புறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா கர்த்தருடைய தேடுகிற இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம் மகிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியத்திலலாம் நீங்கள் துக்கமாக இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எதற்கெல்லாம் நீங்கள் அழுதுகளோ அதிலெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் கடந்து வரப்போகிறது. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உன் கவலை மாறப்போகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த நாளிலும் நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபித்த காரியங்களுக்கு பதிலும் கடந்து வருகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வழியாக, எத்தனை பிரச்சனைகள் வழியாக, கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், உன் இருதயம் மகிழும்படியான காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன். எந்த காரியத்திலெல்லாம் நீ கண்ணீர் வடித்தாயோ அத்தனை காரியத்திலும் உன் இருதயம் மகிழும்படியான காரியங்களை நான் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். நீ கலங்காத. உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் அல்லவா? நீ என்னை தேடும்போது உன் இருதயம் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டு இருக்கும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்தி அவருடைய துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி காத்திருந்து ஜெபித்த காரியங்களிலே, தேடுகிற காரியத்திலே ஒரு மகிழ்ச்சியை அவருடைய குடும்பத்திற்காக நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஒரு மகிமை கடந்து வர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தின் நிழலினால் அவர்களை நீர் மூடி பாதுகாத்து கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.